மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஒரு இடைக்கால உத்தரவை வாசித்து வருகிறார்கள். அரசு தரப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்த நிலையில் கோவில் உதவியாளரினுடைய நேரடி சாட்சியமும் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில். அதே நேரத்தில் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை தொடர்பான ஒரு இடைக்கால அறிக்கையையும் தாக்கல் செய்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. தற்போது உத்தரவில் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது? பலவேல் அந்த நீதிபதிகளுடைய உத்தரவில் வாசித்து இருக்கிற நிலையில அவங்க அரசு தரப்புல இருந்து தேவையற்ற மனுக்கள் வேற மனுக்கள் தேவையற்றது, அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும், உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மேலேயும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க அரசு தரப்புலன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில நீதிபதிகள் அதை திரும்ப அந்த உத்தரவுல சேர்த்து வாசிக்கிறாங்க. அதுல தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்த தொடர்புடைய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருந்தவங்க காவலர்களுடைய கைது கண் துடைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த விசாரணை அறிக்கையில இவங்க சமர்ப்பிச்சிருந்த அரசு தரப்புல சமர்ப்பிச்சிருந்த அறிக்கையிலையும் பல்வேறு இடைவெளிகள் இருந்தது. அது குற்றவாளிகளை நீங்களே விடுதலை செஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரியான கருத்தெல்லாம் சொல்லிருந்த நிலைமையிலதான் இப்ப அடுத்த மேலதிகமாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா, சிறப்பு பிரிவு தனிப்பிரிவு போலீசார் டிஎஸ்பியோடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவங்க, அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அவருடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவங்க சிறப்பு பிரிவு போலீசார், அவங்க தான் இந்த முழு காரணம் அப்படிங்கிறத ஒரு தகவல் சொல்லிட்டு இனி வரும் காலங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் இது போன்று செயல்படக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை பதிவு செய்யறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கல்வி அறிவு உள்ள இந்த காலத்தில் இது வியப்பாக உள்ளது அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யறாங்க. காவல்துறை சம்பந்தமாக பல்வேறு விதமான அறம் சார்ந்த நிறைய கேள்விகளை நீதிபதி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. காவல்துறை மானத்தை புதிச்சவங்க கிடையாது, காவல்துறை மக்களுக்காகத்தான் இயங்கணும், காவல்துறை அடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு என்ன, விசாரணை செய்ய வேண்டியதானே காவல்துறை வேலை, இப்படிலாம் கேட்டிருந்தவங்க இப்போ கல்வி அறிவு உள்ள இந்த காலத்துல காவல்துறை இப்படியெல்லாம் இயங்குனது, இப்படியெல்லாம் செயல்பட்டது பெரிய வியப்பாக இருக்கு அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அந்த உத்தரவுல நீதிபதி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்ப அண்மை தகவல், பல இடங்களுக்கு கொண்டு போய் தனிப்பிரிவு போலீசார் அஜித்தை தாக்கியிருக்காங்க. நம்ம ஜனநாயக நாட்டுல உள்ளோம், அரசியல்வாதிகள் சில வேலைகளை செய்யறாங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கிறோம், மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யறாங்க. அடுத்த தொடர்ந்து விசாரணையில இது எல்லாத்துக்கும் மூலம் அந்த ஆரம்பம் துவக்க புள்ளிகளுக்குள்ள தங்க நகை காணாம போச்சு அந்த லேடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த விசாரணையில இதுவரைக்கும் தங்க நகை மீட்கப்படல அப்படிங்கிறதையும் இது பதிவு செய்யறாங்க. ஏன்னா அஜித் மேலதான் சந்தேகத்தின் அடிப்படையில தான் விசாரணையுடைய முடிவுல அவருடைய மரணம் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் மூலமான அந்த தங்க நகை அந்த நகை எங்க போச்சு, அந்த நகை இன்ன வரைக்கும் மீட்கப்படலங்கிறதையும் நீதிபதிகள் சொல்றாங்க. அடுத்து கோசாலை, அந்த கோயிலுக்கு மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோசாலை, மாடுகள் வைக்கக்கூடிய கொட்டம் இருக்குது, அங்க வச்சு காவலர்கள் மிக கடுமையா தாக்கியிருக்காங்கன்றாங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப ஒரு நடுங்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, மிளகாய் தூளை முகத்திலையும் அந்தரங்க உறுப்புகளையும் தூவி துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நீதிபதிகள் அவங்களுடைய உத்தரவுல சொல்றாங்க. இதுவரைக்கும் அஜித்தை எப்படி அடிச்சாங்க, எதனை வச்சு அடிச்சீங்கன்னு நீதிபதியை கேட்டிருந்தாங்க. எதை வச்சுதான் அடிச்சீங்க, இவ்வளவு காயம் ஏற்பட்டு இவ்வளவு தூரம் அவர் மரணம் அடைகிற அளவுக்கு போற அளவுக்கு எதை வச்செல்லாம் அடிச்சீங்க, பைப்பு கட்டை இரும்பு ராடை வச்சுலாம் அடிச்சோம்னு பல்வேறு வாதங்கள் சொல்லப்பட்ட நிலையில ரொம்ப இன்னும் உச்சமாக இன்னும் கொடூரமாக மிளகாய் தூளை முகத்திலையும் அவருடைய அந்தரங்க உறுப்புகளையும் தூவி துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு நீதிபதிகளோட உத்தரவுல சொல்றாங்க. நம்ம விசாரணைக்கு அஜித்தோட விசாரணைக்கு போயிருந்தவங்க சொல்லும்போது அவங்க தண்ணி கேட்டார் அஜித், தண்ணி கொடுக்கல, அவங்க கேட்டதுக்கு மிளகாய் பொடியை வாயில போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தா அந்தரங்க உறுப்புகள்ல கூட மிளகாய் பொடியை தூவி அவங்கள துன்புறுத்தி இருக்குது அப்படிங்கிறது நீதிபதிகளுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதை அரசு தரப்பு இப்போ அடுத்ததாக ஒரு அண்மை தகவல் என்னன்னா,
நீதிபதிகள் இந்த உத்தரவு வாசிக்கும் போது அரசு தரப்புல இருந்து ஒன்ன பதிவு செய்யறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எதிர்த்தரப்பு வந்து இது அரசியல் ஆக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்பு சொல்லுது. அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைய நீதிபதிகள் சொல்றாங்க. இந்த விசாரணையினுடைய தீவிர தன்மையின் அடிப்படையில ஒவ்வொரு சட்டமாக நகருது. சிசிடிவி புட்டேஜ் கேட்கிறாங்க, எஃப்ஐஆர்ல இருந்த குளறுபடிகளை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி கேட்கிறாங்க. அப்புறம் விசாரணை அறிக்கையில் இருந்த சிக்கல்களை சுட்டிக்காட்டி கேட்கிறாங்க. அது இப்படி ஒவ்வொன்றா படிப்படியா கேட்டுட்டே வந்தவங்க இப்ப இறுதியில வந்து எந்த அளவுக்கு அவர் கொடுமைப்படுத்தப்பட்ட, எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அஜித் அப்படிங்கிறதுக்கான இது சாட்சியாக இந்த மிளகாய்த்தூள முகத்திலையும் அந்தரங்க உறுப்புகளையும் தூவுனதை நீதிபதிகள் சொல்றாங்க. இப்ப நீதிபதிகளுடைய உத்தரவு வாசிக்கும் போதே அரசு தரப்பு வந்து நாங்க அனைத்து உயர் அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுக்கிறோம், மேலதிகமாக வேற மனுக்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்போ எதிர் தரப்பு வந்து இது அரசியல் ஆக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதுக்கு, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீங்கன்னு ஜட்ஜ் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்த பின்பு இப்போ ஒரு அடுத்த அண்மை தகவல் என்னன்னா, 28ஆம் தேதி மாலை வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறத நீதிபதிகள் சொல்றாங்க. அவர் நகை காணாம போனதாக கொடுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் வந்து கொலை செய்யப்படுறாரு இரவுல. இதெல்லாம் 28 மாலை வரைக்கும் நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து நீதிபதிகளுடைய உத்தரவு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 3 திமுக நிர்வாகிகள் டிஎஸ்பியுடன் சேர்ந்து திருமண மண்டபத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளீர்கள். 50 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும், தம்பிக்கு கோவிலில் பணி வழங்கப்படும் என உறுதி அளித்துள்ளீர்கள். இது காலையிலேயே வந்து இந்த மனுதார தரப்புல இருந்து ஆஜராயிருந்த வழக்கறிஞர் ஹென்றி திபன் நீதிபதிகள் முன்னாடி சொல்லி இந்த வார்த்தைகள் இது. அந்த அஜித்தினுடைய குடும்பத்தினர், அவருடைய தம்பி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வந்து மேலதிகமாக சட்ட நடவடிக்கைகளுக்கு நகராம இருக்கிறதுக்காக அவங்கள வந்து உள்ளூர் அரசியல் பிரமுகர்களும் காவல்துறையை சேர்ந்த டிஎஸ்பியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் தருவதாக சமரசம், இந்த வழக்குல சமரசம் ஆவதற்காக 50 லட்சம் ரூபாயும், அவருடைய தம்பிக்கு, அதாவது அஜித் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அந்த வேலை வந்து அவர் தற்காலிக பணி, அவருடைய தம்பிக்கு வந்து நிரந்தர பணி வாங்கி தர்றதாக இப்படி எல்லாம் இப்படியான சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அவங்க சமரசத்தில் ஈடுபட்டதாக காலையில வழக்கறிஞர் ஹென்றி திபன் சொல்லியிருந்த நிலைமையில இப்போ வந்து நீதிபதிகள் அதை அவங்களுடைய உத்தரவுல சேர்த்து வாசிக்கிறாங்க.